ஓகே ஹலோ ஆல் வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏசஸ் லேப்டாப் இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான். ஸோ இதில் என்ன இஷ்யூனா பவர் பட்டன் வந்து ஒர்க் ஆகலை. லைக் எப்படி சொல்கிறது, அழுத்தினோம்னா ஆன் ஆகுது, அதுக்கப்புறம் தானே ஆஃப் ஆயிடுது. ஸோ இதான் இஷ்யூவாக இருந்தது. டீபக் பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னா பவர் பட்டன் வந்து ஆல்வேஸ் ப்ரெஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ எப்போல்லாம் ஆன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து, அதாவது இப்படி அழுத்தி பிடிச்சிருக்கே மாதிரி இப்படியே அழுத்தி பிடிச்சிருந்தா என்ன ஆகும், ஸோ அது நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து இப்போது ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒரு டைம் ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். இருக்கு லைட்டு. ப்ரெஸ் பண்ணுறேன், எதுவும் ஆகலை. பவர் சப்ளை பண்ணிடலாம். ஓகே, இது 19.2 வோல்ட்டு. எதுவும் நடக்கலை. இந்த சார்ஜர் நினைக்கிறேன் பின்ன பக்காவாக இருக்குது, ஆனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கிரவுண்டு சரியில்லையா? கிரவுண்டு சரியில்லை. பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆனது ஆஃப் ஆகுது. திருப்பி ஆன் லைட்டாகவே ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகிட்டே இருக்குது. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கீபோர்டில் இருக்குது. ஸோ அதனால் கீபோர்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, கீபோர்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணலாம். இப்போ ஆன் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. கிரவுண்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆன் ஆகிற லைட் இல்லை, இது வந்து ஜஸ்ட் வந்து சார்ஜிங், ரீசார்ஜ் கரண்ட் போகுது 25 mAh. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டரி ஸ்டார்ட் சார்ஜ் ஆகணும். பேட்டரி சார்ஜ் ஆகலை. எனிவே ஓகே, அது ப்ராப்ளம். இப்போதைக்கு இதை ஆன் பண்ணுறதுக்கு சார் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நினைக்கிறேன் 3.3. அவ்வளோதான். இப்போ லேப்டாப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப் ஆகலை, ஆஃப் ஆகாது. ஸோ இந்த இஷ்யூ ஓகே. விண்டோஸ் லோட் ஆகுது, மற்றதெல்லாம் ஃபைனாக இருக்குது. ஒரே இஷ்யூ என்னென்னா கீபோர்டில் தான் பிரச்சனை. கீபோர்டு வந்து எப்போவுமே 3.3 அந்த பவர் பட்டன் வந்து எப்போவுமே ப்ரெஸ் ஆகிருக்கு, அதுதான் பிரச்சனை. என்ன தெரிஞ்சதுன்னா இங்கே எதுவும் விஷயம் இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து கீபோர்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம்.
பவர் பட்டன் எதுனா நமக்கு அங்கே தெரியும். ஃபஸ்ட்டு பின்னை வந்து நம்ம ஷார்ட் பண்ணும்போது ஒர்க் ஆச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட் பின்னு தான் வந்து பவர் பட்டனுக்குரியது. ஸோ அந்த பின்னு வந்து ஆல்வேஸ் கிரவுண்டில் இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிரவுண்டு கிரவுண்ட் ஆன் ஃபஸ்ட் பின். கிரவுண்டா? ஓகே, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். இதில் எதுவும் இஷ்யூ இருக்க மாதிரி தெரியலை. இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. எப்படி சரி பண்ணுறது? ஐபியை வச்சு க்ளீன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. திருப்பி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. அடுத்தது ஸோ இது கிரவுண்ட் ரிலேட் இருக்குது. ஈஸியான வழியாக இங்கே எது கிரவுண்டு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பின்னே வந்து கிரவுண்டு தான். ஸோ அந்த கீபோர்டில் அந்த 2 பின்னும் வந்து ஷார்ட் ஆகாமல் பண்ணாலே போதும். ஸோ கணக்குப்படி பார்த்தா இப்போ இந்த பின்னும் இதுக்கு அடுத்த பின்னும் வந்து ஷார்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஷார்ட் ஆகலை. மைக்ரோஸ்கோப்பில் வைக்கலாம். இப்போ ஷார்ட் போயிடுச்சு. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணலாம். ரவுண்டு ஆன் ஆகுது. திருப்பி அதே ப்ராப்ளம் இருக்குது. நம்ம செக் பண்ணோம், அது ஷார்ட் இல்லை கீபோர்டில். பேடை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ மவுஸ் பேடுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, கீபோர்டு தான் ப்ராப்ளம். டைம் இந்த போர்டில் செக் பண்ணிடலாம் வேறு ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு. ஓகே, இது ப்ராப்ளம் இல்லை. இது ஷார்ட் ஆகிருக்கு. ஓகே, கிரவுண்டாக இருக்கும். ஸோ ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயமோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் அந்த லேப்டாப் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன் கொஞ்சம் அவசரம்னால.
ஓகே. இப்போ எப்படி ரிப்பேர் பண்ணேங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஃபால்ட் தான். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லேப்டாப்போட ஆன் பட்டன் வந்து ஒரு ஈசி சிப் இருக்கும். இது ஈசி சிப் ஓகேங்களா? இதில் 2 பின் இருக்கும். 2 பின் இல்லை, ஒரு பின் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பின்னு. இதுதான் வந்து கீபோர்டுக்கு போகிற இன்புட் பின்னு, கீபோர்ட் பின். கீபோர்டு போகிற அந்த கீபோர்டில் இருக்கிற அந்த ஆன் பட்டன். ஸோ இந்த பட்டன் நேராக இந்த ஆன் பட்டன் இந்த ட்ராக் நேராக போய் எங்கே போகும்னா கீபோர்டோட கனெக்டர் போகும். ஸோ இது வந்து கீபோர்டோட கனெக்டர். இதில் இந்த லாஸ்ட் பின்னுக்கு என்னமோ அதில் போயிருந்துன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். இது 2 பின்னில் ஏதோ ஒரு பின்னில் இருந்துச்சு அந்த பின்னு. ஸோ இந்த பின்னை நம்ம டைரெக்டாக வந்து கீபோர்டை வந்து அந்த ஸ்ட்ரிப்பு வச்சு இங்கே கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? இது வந்து அந்த ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பில் போயிட்டு அது வந்து கீபோர்டாக மாறும். இங்கே இது வந்து கீபோர்டு. ஸோ இங்கே கீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கீபோர்டு அந்த ஸ்ட்ரிப் இது ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரிப்பு கனெக்ட் பண்ணும்போது இந்த 2 பின்னு டைரெக்டாக வந்து இந்த ஆன் பட்டனுக்கு வரும். அதாவது ஒரு பின்னு டைரெக்டாக இதுக்கு வரும், அதோட இன்னும் 2 வந்து கிரவுண்டுக்கு வரும். ஓகே, ஒரு பின் இங்கே இருக்கிற பின்னு டைரெக்டாக இங்கே வந்து உள்ளே போய் இங்கே வந்து கிரவுண்டு வரும். ஸோ கிரவுண்ட் எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ அது இஷ்யூ இல்லை. இப்போ என்ன இஷ்யூ ஆகுதுன்னா இந்த இந்த பட்டன் வந்து ஸ்டக் ஆகி நின்றுக்குது. கரெக்டுங்களா? அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் வீடியோவில். இந்த பட்டன் வந்து இந்த பட்டன் வந்து ஸ்டக் ஆகி நின்றுக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த பட்டனை அழுத்தி பிடிச்ச மாதிரியே இந்த ஈசி சிப் நினச்சிட்டு வந்து நம்ம சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருது. ஸோ அதுதான் இஷ்யூ. ஓகே, இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லோ அப்படி சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா எப்போ வந்து இந்த பின் வந்து கிரவுண்டு வந்து ரீட் பண்ணுதோ அந்த டைமில் வந்து லேப்டாப் வந்து ஆன் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் இந்த பின்னு வந்து எப்போல்லாம் வந்து கிரவுண்ட்லேயே இருக்கோ அப்போல்லாம் வந்து லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிடும். அதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த பின்னு வந்து கிரவுண்ட் ஆகாமல், அதாவது ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோன்னு கிரவுண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஆகக்கூடாது. அப்படி தான் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அது ஒவ்வொரு டைமா இல்லை என்ன இந்த இந்த ட்ராக்கோட ரெசிஸ்டன்ஸாக என்னன்னு தெரியல. இப்போ என்ன ஆகுதுன்னா எப்போவுமே ஸ்டக் ஆகி நின்றுக்குது. ஓகே, இதுதான் இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கப்புறம் இது வந்து இங்கே இன்னொரு இப்போ இது வந்து ஃபஸ்ட் எடுத்தவங்க கிரவுண்ட் ஆயிடணும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த பின் வந்து ஹை ஆகணும். மீன்ஸ் இந்த பின்னில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 3.3 வோல்ட் வந்து ஆல்ரெடி இந்த பின்னில் இருக்கும். இது வந்து 3.3 வோல்ட் இங்கே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். இந்த பின்னு கிரவுண்ட் ஆனோன்னா இந்த 3.3 வோல்ட்டுங்கிறது வந்து பிலோ 1 வோல்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 3.3 வோல்ட்டுங்கிறது பிலோ 1 வோல்ட். பிலோ 1 வோல்ட் போனோன்னா அது வந்து ஆன் கமாண்டாக போய் லேப்டாப்பை ஆன் பண்ணிடும். ஸோ அதை வந்து பிலோ 1 வோல்ட் போயிட்டு திருப்பி 3.3 வோல்ட் வரணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்து ஒரு புல்லப் ரெசிஸ்டர் வச்சுருப்பாங்க. ஓகே, தெரியல. ஓகே, தனியாக வந்துடுறேன். இப்போ இந்த இதே இங்கே வரைகிறேன். இது வந்து விசிசி 3.3 வோல்ட்டு. இங்கே வந்துட்டு புல்லப் ரெசிஸ்டர் இது. இது வந்து ஈசி பின்னுக்கு போகிறது. இது வந்து ஈசி சிப்பு. ஓகே, இப்போ புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த பின்னு தான் வந்து நம்மளோட ஆன் பட்டன். ஸோ இது ப்ரெஸ் பண்ணோன்னா அது கிரவுண்ட் ஆயிரும். இது வந்து கிரவுண்ட் ரீட் பண்ணிவிட்டு லேப்டாப் ஆன் பண்ணிடும். அதுக்கப்புறம் இது புல்லப் ரெசிஸ்டர் இருக்கிறதுனால இது இந்த பின்னை வந்து நம்ம இந்த பின்னை எடுத்துருவோம். லைக் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துருவோமா. ஸோ அப்போ வந்து திருப்பி வந்து இந்த பின்னை வந்து ஹேங்காக ஹேங்னு எப்படி சொல்கிறது,
ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கணும். சும்மா என்ன சொல்றது, ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஸ்டேட்ல இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது வந்து புல்லப் பண்ணிடும். புல்லப் பண்ணி 3.3 வோல்ட்டாக கொடுக்கும் உள்ள. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இதில் ஆல்வேஸ் வந்து 3.3 வோல்ட்டுங்கிறத விட எபோவ் 1 வோல்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த லேப்டாப் வந்து ஆஃப் ஆகாது. ஓகேங்களா, இது வந்து புல்லப் ரெஸ்டர். புல்லப் ரெஸ்டர் இது வந்து 1 கிலோ இருந்துச்சு. ஓகே, இதுதான் வந்து அந்த லேப்டாப்ல இருந்துச்சு. மூலயமா புல்லப் விசஸ் வோல்டேஜ் டிவைடர்னு போடணும்னு நினைக்கிறேன். இப்போ இஷ்யூ என்ன ஆகுதுன்னா இதில் இந்த சுவிட்ச் தான் இஷ்யூ. இந்த சுவிட்ச் வந்து நமக்கு வந்து ஒன்று 0 ஓம்ஸ் ஆகணும், இல்லைன்னா கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அதாவது இன்ஃபினிட்டி ஓம்ஸ் இருக்கணும். 0 ஆர் இன்ஃபினிட்டி ஓம்ஸ் இருக்கணும். ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னா பார்ஷியலாக ஷார்ட் ஆகிக்குது. பார்ஷியலே ஷார்ட் ஆகிறதுனால அரவுண்டு ஒரு எவ்வளோ இருந்துச்சு, ஐ திங்க் 90 ஓம்ஸோ 100 ஓம்ஸோ சம்திங் இருந்துச்சு. ஓகேங்களா, சம்திங் இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு வோல்டேஜ் டிவைடர் மாதிரி ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா, வோல்டேஜ் டிவைடர்னா என்னது, ஸோ இங்கே நம்ம கேஸில் 3.3 வோல்ட். ஸோ வோல்டேஜ் டிவைடர்னா என்னது, இந்த வோல்டேஜ் டிவைடர் வர்ற வோல்டேஜை ரெண்டாக பிரித்து நமக்கு வேணுங்கிற வோல்டேஜை பிரிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த வோல்டேஜ் டிவைடர். ஸோ இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிமிலராக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக ஒரு 100 ஓம்ஸ் வந்து இங்கே போடுற மாதிரி. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 கிலோ ஓம் இருக்குது, இங்கே வந்து ஒரு 100 ஓம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து கம்மியாக வரும். எவ்வளோ வருது, பிலோ 1 வோல்ட் கிட்ட வந்தது. ஓகேங்களா, அதனால என்ன ஆச்சுன்னா இந்த பின் வந்து எப்போவுமே வந்து பார்ஷியல் ஷார்ட் ஆகி எப்போவுமே பிலோ 1 வோல்ட் இருக்கிறதுனால ஈசி சிப் வந்து இது வந்து பிலோ 1 வோல்ட் இருக்கு, ஸோ இது வந்து கிரவுண்டில் இருக்குன்னு நினச்சிட்டு எப்போவுமே லேப்டாப் ஆஃப் பண்ணிடுது. ஸோ இதுதான் இஷ்யூ. ஸோ இப்போ கால்குலேட் வேணால் பண்ணி காட்டுறேன். ஃபார்முலா வந்து Vout equal to Vin into R2 divided by R1 plus R2. ஓகேங்களா, இதில் எது R1, இது R1, இது R2. நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பேசாமல் ஆன்லைன் டூல் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே கேப்சர், ஓகே இதுதான். இப்போ இன்புட் சோர்ஸ் வோல்டேஜ் வந்து 3.3 வோல்ட் கரெக்டுங்களா. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் R1, நம்ம கேஸில் R1 வந்து 1000 ஓம்ஸ், R2 வந்து 90, 100 போடுறேன். பார்த்தீங்கன்னா 0.3 வோல்ட் வருது. 0.3 இது இவ்வளோ கம்மியும் இல்லை. ஸோ சம்வேர் அரௌண்ட் இதுதான் இருந்துச்சு. ஓகேங்களா, 90 ஆகும். ஸோ சம்வேர் அரௌண்ட் இதாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 0.3 வோல்ட்டுங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணி பேக் டு நார்மல் கொண்டு வரணும். கரெக்டா, பேக் டு நார்மலுங்கிறது 2.5 வோல்ட் இல்லை எபோவ் 1 வோல்ட் அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எதுவும் பண்ண முடியாது. திருப்பி ஸ்க்ரீனுக்கு வந்துடுறேன். ஓகே, இப்போ இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இங்கே கீபோர்டை நம்ம எதுவும் பண்ண முடியாது. பண்ணலாம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டை மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 700 800 ஆகுதுன்னா
அரௌண்ட் 1000 வச்சுக்கலாம். 1000 ஆச்சுன்னா 1000 ஆகுது. நமக்கு வந்து அந்த கீபோர்டு தான் இஷ்யூவான்னு கன்ஃபார்மாக தெரியாது. இந்த ட்ராக்கு கூட ஏதாவது ரெசிஸ்டன்ஸ்னால இதாயிருக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருக்கு. ஸோ 1000 ருபீஸ் கொடுத்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து இந்த மேலே இருக்கிற இந்த ரெஜிஸ்டரை வந்து மாற்றுறோம். அதுதான் நான் பண்ணேன். மேலே இருக்கிற இந்த ரெஜிஸ்டரை வேல்யூ கம்மியாக போட்டுறதான். கம்மியாக போட்டால் என்ன ஆகும்னா வர்ற வோல்டேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வரும். நான் எவ்வளோ போட்டேன்னா அரௌண்டு 500 ஓம்ஸ் ட்ரை பண்ணேன். அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அரௌண்டு 200 ஓம்ஸ் என்னமோ போட்டு லாஸ்ட்டாக வந்து கொடுத்தது. ஸோ இந்த 1 கிலோ ஓம்ங்கிறது வந்து 200 ஓம்ஸாக போட்டேன். ஸோ அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து 200 ஓம்ஸ், 1.1 வோல்ட். ஸோ 1 வோல்ட்டுக்கு மேலே வந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கம்மியாக இருந்துச்சா இல்லை இன்னும் அதிகமாக இருந்துச்சா ஞாபகம் இல்லை. நான் ரீட் பண்ணும்போது அரௌண்டு 1.7 இந்த மாதிரி இருந்தது. ஓகே, சம்வேர் அரௌண்டு தான். இதுதான் பேசிக் கான்செப்ட். புரிஞ்சுச்சுன்னா ஓகே. ஸோ இப்படி தான் வந்து இந்த பவர் பட்டன் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணது. ஓகே, ஏதாவது இஷ்யூ எதுவும் வராதா அப்படின்னு கேட்கலாம். இஷ்யூனா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த பின்னை வந்து ரீட் பண்ணணும். ஓகேங்களா, அது போக அந்த அளவுக்கு வந்து அந்த பின்னுக்கு அந்த அளவுக்கு யூஸ் கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் கண்டிப்பாக இந்த ரெஜிஸ்டர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நார்மலாக இருக்கிற 1 கிலோ ஓம்க்கு நம்ம 200 ஓம்ஸ் தான் போடுறோம். அப்போ அதோட கரண்ட் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா V is equal to IR. ஸோ I is equal to V by R. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா கரண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் வழியாக போகிற இந்த கரண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட்டு அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. 1000 ருபீஸ் கொடுத்து இந்த லேப்டாப், அதாவது பழைய லேப்டாப் நம்ம செலவு பண்ணுறதுக்கு இது பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஸோ ஒன்றும் ஆகாது என்ன சொல்ல போனால். நத்திங் டு வரி. கண்டிப்பாக இது ரொம்ப நாளைக்கு கண்டிப்பாக இப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இப்படி தான் இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணேன். அண்டு இப்போ வரைக்கும் அந்த லேப்டாப் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுற இந்த வீடியோவை. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.